ஒரு வியாபாரம் பல மடங்கு குறுகிய காலத்தில் வளருவதற்கு மிகவும் அடிப்படையான காரணம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் பொதுவாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே 10 வருடத்துக்குள்ளே 15 வருடத்துக்குள்ளேயே பில்லியனரான கதை, ட்ரில்லியனரான கதை. இது நாங்கள் அமெரிக்காவிலிருந்து பார்க்கும் ஒன்று. இது ஃபேஸ்புக் நிறுவனத்துடைய நிறுவனராக இருக்கலாம், அமேசானுடைய நிறுவனராக இருக்கலாம். இப்பொழுது அண்மையிலே ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா நிறுவனரான இலான் மஸ்குடைய கதைகளை நாங்கள் பார்க்கலாம். இது அமெரிக்கா மார்க்கெட்டுக்கு, அமெரிக்க சந்தையிலே மாத்திரம் நடக்கும் ஒரு அடிக்கடி நடக்கும் ஒரு விஷயம். ஏனென்றால் அது ஒரு ஒரு கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட். ஆனால் அமெரிக்காவுக்கு வெளியே இருக்கும், ஐரோப்பாவுக்கு வெளியே இருப்பவர்கள் தொழில்நுட்பம் சாராத ஒரு வியாபாரத்தில் இருந்து கொண்டு மிகவும் குறுகிய காலத்தில் பல மடங்கு, 10 மடங்கு, 15 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கு வளர்ச்சியை அடைவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். அப்படி அவர்கள் 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு, 100 மடங்கு வளர்ச்சியை அவர்களுடைய வியாபாரம் குறுகிய காலத்திலே 10 வருடத்திலே 15 வருடத்திலே அடைய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எந்த பொருளாதாரத்தில், எந்த நாட்டில், எந்த பிரதேசத்தில் இருந்து அந்த வியாபாரத்தை செய்துகிறார்களோ அந்த பிரதேசம் வளர வேண்டும், அந்த நாடு வளர வேண்டும். அந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த வியாபாரத்தையும் எடுத்து செல்லும். ஒரு காற்றாற்று வெள்ளம் போல இவர்கள் கொஞ்சம் துடுப்பு போட்டால் சரி, மிகுதியை அந்த நாட்டினுடைய வளர்ச்சி மிக வேகமாக இழுத்து செல்லும். தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே லக்ஷ்மி செராமிக் என்று ஒரு செராமிக் நிறுவனம் இருக்கிறது. அதனுடைய நிறுவனர் முத்துராமன் அண்ணாச்சி அவர்களுடைய ஒரு உரையை யூடியூப்பில் பார்க்க கிடைத்தது. அதில் அவர் ஒரு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கூறிக்கொண்டு வருகிற பொழுது, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார், கடன்கள் வாங்கினார், வியாபாரத்தில் இருந்தார். ஸோ 90களின் முடிவிலே அவர் வியாபாரத்தில் இருக்கிறார். 2000 இந்தியா அதனுடைய வளர்ச்சியினுடைய மிக வேகமான ஒரு பாய்ச்சலை ஆரம்பிக்கிறது. இந்தியா திறந்த பொருளாதாரமாக 90களின் தொடக்கத்தில் வந்தாலும் அதனுடைய சந்தையிலே அதனுடைய தாக்கம் 2000களிலே வருகிறது. அதுக்கு பிறகு 2010 வரைக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது அபார 4 கால் பாய்ச்சல். அந்த காலத்திலே பொருளாதாரத்திலே மிகவும் கட்டுமான துறைகளிலே இருந்தவர்கள், வியாபாரத்தில் இருந்தவர்களுடைய வளர்ச்சி என்பது காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற ஒரு படகு போன்று. அந்த படகில் இருப்பவர்கள் செய்ய வேண்டியது அந்த படகை திசை தவறாமல் பிடித்துக்கொள்வதை தவிர, அது வளர்ச்சி என்பது இயல்பாக நடக்கும். திசை தவறாமல் பிடித்துக்கொள்வது என்பது வியாபாரத்தை ஃபோக்கஸாக உன்னிப்பாக கவனித்துக் கொள்வது தான். அப்போ நாட்டினுடைய பொருளாதாரம், அந்த பிரதேசத்தினுடைய பொருளாதாரம் அதீதமாக வளரும் பொழுது அந்த பிரதேசத்திலே, அந்த நாட்டிலே இருக்கிற வியாபாரம் அதீதமாக வளரும், சரியாக செய்தார். இது ஒரு வளர்ச்சி அடைந்த, மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒரு பொருளாதாரத்திலே அது எந்த பெரிய நாடாகவும் இருக்கலாம், ஐக்கிய ராஜ்யம் யூகேயாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், மிகவும் வளர்ந்த நாடுகள். அங்கே இந்த ஒரு வளர்ச்சி கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு நிலை, அது ஸ்டேபிலிட்டி கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்காது. ஸ்டேபிலிட்டி என்கிற பொழுது உங்களுக்கு அங்கே நெகட்டிவிட்டி குறைவாக இருக்கும். நீங்கள் ஒரு கொஞ்சம் எஃபோர்ட்டை போட்டு நீங்கள் அதிலிருந்து பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது, ஆனால் பெரிய பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. துபாயிலே லுலு என்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் செயின் இருக்கிறது. அதனுடைய நிறுவனர் ஒரு இந்தியர், யூசுப் அலி, ஒரு மலையாளி. அவர் மிக சாதாரணமாகத்தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பித்தார். ஆனால் துபாயினுடைய வளர்ச்சி, ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி, அதை சார்ந்திருக்கின்ற மற்ற நாடுகளினுடைய வளர்ச்சி அவருடைய நிறுவனத்தையும் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக ஆக்கியது.
அவரை போன்று பலரையும் ஆக்கியது. அந்த நேரத்திலே ஆரம்பத்திலே அந்த பொருளாதாரம் வளரும் நிலையிலே இருக்கும் பொழுதே அந்த பொருளாதாரத்துக்குள் வந்தவர்களை இழுத்து கொண்டு அதுவும் சேர்ந்து வளர்ந்தது. இதை போல சைனாவிலும் நடந்திருக்கிறது. சைனா கடந்த 20 ஆண்டுகளாக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. அதில் பலரை பில்லியனர்களாக ஆக்கியிருக்கிறது. ஒரு ஜக்மா போன்று எல்லோரையும் எங்களுக்கு பொது வழியில் தெரிவதில்லை, ஆனால் பலரை ஆக்கியிருக்கிறது. இந்தியாவினுடைய கடந்த கால வளர்ச்சி, இந்தியா கடந்த 15 வருடங்களாக 2000 ஆண்டிலிருந்து 2012-15 வரைக்கும் மிக வேகமாக வளர்ந்து இடையில் ஒரு இடைத்தங்கள், இப்பொழுது மீண்டும் 2025 26 மிகவும் வேகமாக வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த முதல் 15 வருட வளர்ச்சி, அதற்கு இடையிலான 10 வருடமான மிகவும் மெதுவான வளர்ச்சியாக இருந்தாலும் கூட அது கூட பல பணக்காரர்களை உருவாக்கி இருக்கிறது. அதானி உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக வந்ததற்கு இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு காரணம். இதைவிட வேகமான ஒரு வளர்ச்சி தேவை. இந்திய பொருளாதாரத்தில் இருப்பவர்கள் கூட, இந்திய பொருளாதாரத்தில் இப்பொழுது ஒரு வியாபார முயற்சியில் இருப்பவர்கள் அவருடைய முயற்சியை மிக ஆழமாக செய்து கொண்டு போனால் அடுத்த 15 வருடங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள். ஆனால் எனக்கு அதை விடவும் மிகவும் வேகமான வளர்ச்சி வேண்டும் என்றால் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. இது ஒரு தென் அமெரிக்க நாடு, கரிபியன் நாடு, கயானா என்று சொல்கிறார். அங்கே ஒரு தமிழர் அங்கே இப்போது இல்லை, இப்பொழுது ஒரு 5 வருடங்களுக்கு முதல் அதனுடைய பிரதமராக இருந்தார், தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவர். அந்த கயானா புதிதாக எண்ணெய் வளத்தை கண்டுபிடித்திருக்கிறது. அந்த எண்ணெய் வளம் என்பது மிகவும் அபரிதமான ஒரு எண்ணெய் வளம். ஒவ்வொரு நாளுமே 12 லட்சம் பீப்பாக்கள் எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்ட அதிகளவான எண்ணெய் இருப்புகளை கொண்ட ரிசர்வை கொண்ட ஒரு நாடாக அது இருக்கிறது. பெரிய அளவு சனத்தொகை இல்லை. சுத்திகரிப்பதற்கு மிகவும் இலகுவான எண்ணெய். பக்கத்து நாடான வெனிசுலாவிலே இருப்பது, அங்கும் நிறைய மசகு எண்ணெய் இருந்தாலும் அது மிகவும் தடிப்பான, சுத்திகரிப்பதற்கு மிகவும் நிறைய ஆற்றல் தேவைப்படுகிற அதனாலே அது நிறைய பணத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு எண்ணெயாக இருக்கிறது. ஆனால் கயானாவிலே இருப்பது மிகவும் ஸ்வீட் அண்ட் தின்னு சொல்லுவார். மெலிதானதும் இனிப்பானதுமான அந்த எண்ணெய் சுத்திகரிப்பதற்கு மிகவும் இலகுவானது, அதிக காசு தேவைப்படாது. அதனாலே பெரிய அளவு செலவு செய்யாமலே அதனுடைய உற்பத்தியை அதிகரிக்க முடியும். அதனாலே லாபமும் நிறைய கிடைக்கும். இப்பொழுது கயானா அரசாங்கத்துக்கு வருமானம் கொட்டுகிறார். வருமானம் கொட்டினால் அரசாங்கம் என்ன செய்யும் என்றால், முதலாவது அதனுடைய உட்கட்டுமானங்களில் முதலீடு செய்யும். பாதைகள், வைத்தியசாலைகள், பாடசாலைகள், ஏனைய பொது கட்டிடங்கள், குடிமக்களுக்கு தேவையான ஏனைய வசதிகள், மின்சார வசதி, தண்ணீர் வசதி என்று உட்கட்டமைப்பிலே மிகவும் அதிகமான முதலீடு செய்யும். அது தவிர குடிமக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான தேவையான எல்லா வசதிகளையும் செய்யும். அது தவிர தன்னுடைய பொருளாதாரத்தை ஒரு வருமானத்தில் மட்டும் தங்கி இருக்காமல், இப்பொழுது எண்ணெயில் தங்கி இருக்காமல், அந்த பொருளாதாரத்துக்கு பல வருமான வழிகளை கூட்டுவதற்கான முதலீடுகளை செய்வார்கள். இப்பொழுது கயானாவை பொறுத்தவரை அவர்களுக்கு நிறைய அதிகளவான நிலம் இருக்கிறது. உலகத்திலேயே அதனுடைய நிலப்பரப்புக்கும் அங்கு வாழுகிற மக்களுக்கும் என்ற அளவில் பார்த்தால் 1 சதுர கிலோமீட்டருக்கு 4 பேர் என்கிற அளவிலே தான் அங்கே மக்கள் வாழுகிறார். அவ்வளவு பெரிய இடம் இருக்கிறது, மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது. இதற்கு உதாரணமாக நாங்கள் சிங்கப்பூரை எடுத்து பார்த்தா, சிங்கப்பூரில் 1 சதுர கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 8500 பேர் இருக்கிறார்கள். இங்கே கயானாவிலே 1 சதுர கிலோமீட்டருக்கு 4 பேர் என்ற அளவிலே தான் இருக்கிறார்கள். அவ்வளவு ஏராளமான நிலம் இருக்கிறது. அப்போ அங்கே இருக்கிற அரசாங்கம் விவசாயத்திலே
விவசாயம் சார்ந்த துறைகளிலே, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலிலே, வேறு பல்வேறு விதமான சேவை துறைகளிலே, மைனிங்கிலே, அதாவது கனிம அகழ்விலே முதலீடுகளை செய்கிறது. பொதுவாக எந்த துறைகளிலே எது அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்து அதனுடைய பணத்தை முதலீடு செய்யுமோ அங்கிருந்து பண சுழற்சி ஆரம்பிக்கும். அப்போ இந்த சுழற்சியை, இந்த போக்கை கண்டுபிடிப்பவர்கள் இப்பொழுது கட்டுமான துறைகளிலே அங்கே வியாபாரத்தை செய்வர்களுடைய வியாபாரத்தினுடைய பணச்சுழற்சி மிகவும் வேகமாக இருக்கும். அதுக்கு பிறகு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், மக்களுடைய கையிலே அதிகளவான பணம் புழங்கும், அவர்கள் நுகர்பவர்களாக அதிகளவு பொருட்களை நுகர ஆரம்பிப்பார்கள், நுகர்வு சார் பொருட்கள் மிகவும் அதிகமாக விற்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அடுத்த வியாபாரங்கள் வளர்ந்து கொண்டே போகும், கடைசியாக லக்ஸரி ப்ராடக்ட் வரைக்கும் அது போகும், கண்ட்ரி முழுமையாக வளர்ச்சி அடைகிற பொழுது. அப்போ இப்படியான வியாபாரத்திலே ஆரம்பத்திலே பங்கெடுப்பவர்களுடைய அந்த கண்ட்ரி அப்பொழுதுதான் அந்த பொருளாதார பாய்ச்சலை ஆரம்பிக்கிற அந்த பொழுதிலே பங்கெடுக்கிறவர்களுக்கு அடுத்த 10-15 வருடங்கள் என்பது அந்த கண்ட்ரியினுடைய வளர்ச்சி அவர்களையும் சேர்த்து இழுத்து செல்லும். ஆனால் இப்படியான கண்ட்ரி ஒன்றிலே வியாபாரத்தை ஆரம்பித்து நடத்துவது மிகவும் சவாலானது. ஏன் சவாலானது என்றால், இப்பொழுது ஒரு துபாயை எடுத்துக்கொள்வோம், அல்லது சிங்கப்பூரை எடுத்துக்கொள்வோம், அல்லது இந்தியாவை எடுத்துக்கொள்வோம், இனி ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாட்டை எடுத்துக்கொள்வோம். அங்கே வியாபாரங்கள் காலங்காலமாக நடத்தப்பட்டு வெளிநாட்டவர்களும் வந்து நடத்தி அங்கே அது ஒரு வகையில் முதிர்ச்சி அடைந்த வியாபார சூழல். அங்கே எதுவுமே ஓரளவு உட்கட்டுமானங்களை கொண்ட மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சூழலாக இருக்கும். வியாபாரம் செய்வதற்கு அந்தந்த நேரத்தில் வரும் தடங்களை தவிர வேறு எதுவும் தடங்கள் இருக்கப் போவதில்லை. ஆனால் இது கடந்த 20 ஆண்டுகளுக்கு முதல் சாதாரணமாக வறுமைப்பட்ட நாடாக இருந்துவிட்டு திடீரென்று ஒரு அபரிதமான பணம் உள்ளுக வரும் பொழுது அந்த நிலைக்கு அந்த நாட்டை தயார்படுத்துவதற்கு அந்த நாட்டினுடைய அரசுக்கு நேரம் தேவை. என்னதான் பணம் வந்தாலும் அதை ஒரு இரவிலே மாற்றிவிட முடியாது என்றால் அந்த அரசினுடைய சங்கடம், அரசுக்கு தேவைப்படுகிற நேரம் அங்கு பங்கு பெற்றுகின்ற வியாபாரத்துக்கு தேவைப்படும். அப்பொழுது நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்து நடத்துவதற்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு வேறு நாட்டிலே அதே வியாபாரத்தை ஆரம்பித்து நடத்துவதற்கு படுகின்ற கஷ்டத்தை விட சற்று அதிகமான கஷ்டம் பட வேண்டியிருக்கும். ஆனால் முடிவிலே அதனுடைய பெறுவேறு, அதனுடைய ரிசல்ட், அதனுடைய வளர்ச்சி வேறாக இருக்கும். கயானாவை பொறுத்தவரை இப்போதுள்ள சட்டத்திட்டங்களின்படி அது 100% பங்குகளை வெளிநாட்டவர்கள் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து 100% பங்குகளை வெளிநாட்டவர்கள் உரிமையாக வைத்திருக்க அனுமதிக்கிறது. பொதுவாக இது வேறு நாடுகளில் இலகுவாக இருப்பதில்லை. அவர்கள் ஒரு இத்தனை வீதமாவது உள்ளூர் மக்களை அதனுடைய உரிமையாளர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். முந்தி பல வருடங்களுக்கு முன்பு அல்ல சில வருடங்களுக்கு முன்பு துபாயிலே கூட அப்படியான ஒரு சட்டம் இருந்தது. சிங்கப்பூரில் இருக்கிறது, மலேசியாவில் இருக்கிறது. அதாவது உள்ளூர் மக்களையும் உரிமையாளர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று. அல்லது சில நாடுகளில் 100% நீங்கள் உரிமையாளர்களாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு கோடியை இந்திய காசுக்கு அல்லது 100,000 100,000 அமெரிக்க டாலர்களை குறைந்தபட்சம் நீங்கள் முதலீடாக போட்டுத்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடும் இருக்குது. இந்த 2 கட்டுப்பாடுகளுமே இப்போத்தைய நிலையிலே, எதிர்காலத்தில் அது மாறலாம், இப்போத்தைய நிலையிலே கயானாவிலே இல்லை. அப்போ யாருமே மிகவும் குறைந்த ஒரு முதலீட்டை கொண்டிருப்பவர்கள் அதை ஆரம்பிக்க முடியும். ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு முதல் அங்கே என்ன வியாபாரத்தை செய்யலாம், கட்டுமானத்துறையில் செய்யலாமா, கட்டுமானத்துறையை செய்வதென்றால் அங்கே என்ன சவால்கள் இருக்கிறது, நிச்சயமாக சவால்கள் இருக்கும். ஆனால் அந்த சவால்கள் என்ன இருக்கும், அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மிகவும் உன்னிப்பாக ஃபோக்கஸ்டோடு ஒரு கடின உழைப்பை போட்டு ஒரு அந்த சந்தையை பற்றின ஒரு ரிசர்ச்சை செய்து
ஒரு அடுத்த 10-15 வருடங்களுக்கு என்ன நடந்தாலும் இந்த மார்க்கெட்டிலே, இந்த சந்தையிலே நின்று தான் நாங்கள் இதனுடைய பெறுபரை காணப்போகணும் என்று நினைப்பவர்களாலே அந்த வளர்ச்சியை அடைய முடியும். இன்று இந்த எரிபொருளுக்கான விநியோக சங்கிலி, அதாவது ஆயில் சப்ளை செயின் ஈரானிலே நடக்கிற இந்த போரிலே பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது கயானாவினுடைய வருமானம் மிகவும் அதிகமாக உயர்ந்திருக்கிறது. காரணம், கயானாவினுடைய சப்ளை செயின் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறது. கயானாவினுடைய ஆயில் சுத்திகரிப்பதற்கு இலகுவானது. இந்த வாய்ப்பை, இப்படியான வாய்ப்புகள் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் 1 அல்லது 2 அல்லது 3 தான் வரும். இப்பொழுது நான் பார்ப்பது, இப்பொழுது எங்களுக்கு இருப்பது கயானா உலகத்திலே மிக வேகமாக வளருது. 2024 46% வளர்ந்தது. இந்த வருடம் 16%. அது இன்னும் அதிகமாகும் என்று சொல்கிறார்கள். அடுத்த 10 வருடங்களுக்கு அது 15-16% வளர்ந்து கொண்டிருக்க போகிறது. அதுக்கு அடுத்தது இந்தியா வளர்க்கிறது வெறும் 6%. 6% என்பது கூட மிகப்பெரிய வளர்ச்சி தான். ஆனால் இங்கே 10% வளர்ச்சி இடைவெளி இருக்கிறது. ஸோ இப்பொழுது நான் பார்ப்பது கயானா ஒன்று, இன்னொன்று ருவாண்டா. ஆனால் ருவாண்டாவில் இதை போன்ற பெரிய இயற்கை வளங்கள் இல்லை, ஆனால் வளர்ச்சி வீதம் அதிகமாக இருக்கிறது. எத்தியோப்பியா, இந்தியா போன்றவை தான் மிக வேகமாக வளரும் நாடு. ஆனால் கயானா இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், கடின உழைப்பை போட்டு முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள், நேர்மையாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. முயற்சித்து பாருங்கள் கவனமாக.